தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 22 பிப்ரவரி 2024 வியாழக்கிழமை முதல் 29 பிப்ரவரி 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கக்கூடிய அன்று 22ஆம் தேதி பிப்ரவரி வியாழக்கிழமை என்ற தினம் மாலை நடராஜர் அபிஷேகம், அன்றைக்கு வராக கல்பாதி. 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பூஜை விரதம். திதி பிரதான இடங்களில் மாசி மகம். அன்றைக்கு கலியுகாதி, ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் கலியுகாதி. 24ஆம் தேதி பிப்ரவரி அன்றைய தினம் மாசி மகம், நட்சத்திர பிரதான இடங்களில் சமுத்திரஸ்தானம். 27ஆம் தேதி அடியவருள் ஒருவரான திருவள்ளுவர் குரு பூஜை, எரிபத்தர் குரு பூஜை, அன்றைக்கு கரிநாள். 28ஆம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி, அன்றைக்கு கரிநாள். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் குரு, கர்க்கடக ராசியில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில் சூரியன் புதன் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் இரவு 8:42 சிம்ம ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றம் இருக்கிறது. 26ஆம் தேதி காலையில் 8:20 கன்னியா ராசிக்கு சந்திர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 28ஆம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் இரவு 7:35 துலா ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, இதை அனுசரித்து நீங்கள் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசியில குரு பகவானுடைய இருப்பு அமைஞ்சிருக்கு. ராசியை செவ்வாய் பார்த்துடுற, சனி பார்த்துடுற. இப்போ இந்த காலகட்டம் நமக்கு மங்கள காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பிரிஞ்சிருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். ஒரு புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம நம்பலாம். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கைகூடி வரும். பல காரியங்களிலும் இருந்து வந்த மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். ஒரு நல்ல அங்கீகாரம் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் பிரச்சனைகள் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9 அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் சிவம். ரிஷபராசி அன்பர்களுக்கு
இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கிரகமும் ராசியில் இல்லை, எந்த கிரகமும் ராசியை பார்க்கலை. இப்போது இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. நிச்சயமாக குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும், முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். ஒரு தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக, ஏதோ ஒரு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக இந்த காலகட்டம் எடுத்துக்கோம்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கை கொடுக்கும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானத்தை நமக்கு சூரியன், புதன், சனி, குரு, செவ்வாய் 5 பேர் பார்த்துடலாம். கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் நமக்கு 3 குடையவரான சந்திர பகவானும் 4ஆம் இடத்துக்கு மாறுற. ஸோ நிச்சயமாக வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் மேம்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் பெறும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசியில் எந்த கிரகமும் இல்லை, ராசியை எந்த கிரகமும் பார்க்கல. ராசிநாதன் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய வகையில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். மெயினாக அந்த மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத பயம் நமக்கு இருக்கு. அந்த பயம் நீங்கிடும். கவலைப்படாதீங்க. நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகிறது. அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு பெரிய அனுகூலத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். நல்ல, அதாவது ஒரு நல்ல காரியங்கள் அது எல்லாமே மனசுக்கு நிறைவாக நமக்கு நடக்கும். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்க ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே விலக போகிறது. புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். புது வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா? இப்போ முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்க போகிறது. தடங்கல்கள் எல்லாமே விலகும். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே அமர்ந்திருக்கு. செவ்வாய், சுக்கிரன் பார்த்துடுறாங்க. ஒரு நல்ல அமைப்பு. எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக தன்னம்பிக்கையாக ஈடுபடுங்க. நமக்கு எல்லா காரியங்களுமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடக்க போகுது. உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எல்லா விஷயங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல வருமானங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் கிடைக்கும். அஷ்டமத்து சனி நினச்சி பயப்படாதீங்க. நம்ம அடிக்கடி பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். தேவையில்லாத பயம் வேண்டாம்.
ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். கவலையே படாது. அது மாதிரி நாம் எதிர்பார்க்கக்கூடிய நமக்கு ஹெல்ப் அது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அவர் ராசியை பார்த்துறார். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். ஒரு பெரிய அனுகூலம். தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக தைரியமாக தன்னம்பிக்கை நீங்கள் முடிவெடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பொதுவாக பெண்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு எழுச்சி காணப்படும். பொதுவாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் சேரக்கூடிய ஒரு நேரம். ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல புதன் மற்றும் சனியுடன் இணைந்து ராசியை பார்க்கிறார். செவ்வாய் பார்க்கிற ராசியை, குரு பார்த்துற ராசியில் எந்த கிரகமும் இல்லை. ராசிக்கு சந்திரன் வர இந்த காலகட்டத்தில் சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான நேரம் போயிருக்கு. எந்த வகையான ரிஸ்க் எடுங்க, எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். குடும்பம் சம்பந்தமான சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பல வகையிலும் இருந்து வந்த சங்கட நிலை, சஞ்சல நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் உங்களுக்கு சேரும். பல வழிகளிலும் வருமானங்கள் கிடைக்கும். அது மாதிரி தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக கிடைக்க போகிறது. பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதுமையான எண்ணங்கள் நமக்கு மேலோங்கும். பொதுவாக இந்த காலகட்டம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசியில கேது இருக்கார். ராசியை எந்த கிரகமும் பார்க்கல. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது ரண ருண ரோகஸ்தானம்னு சொல்லுவோம். 6ஆம் இடம், அதில் 6ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. நமக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் வலிமையாக இருக்குது. திரிகோணம் பலமாக அமைஞ்சிருக்கு. சுப செலவுகள் ஏற்படும். ஒன்று உங்களுக்கு பர்சனலாக ஒரு கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, அந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் செய்கிறது, அந்த மாதிரியான சுப செலவுகளோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணுற மாதிரியோ, அந்த மாதிரியான சூழல் இந்த காலகட்டத்தில் வரலாம். தொழில் சிறப்பாக இருக்குங்க. இது மாதிரி அதாவது ஒரு ஒரு தொழிலை நமக்கு ஒரு சில நேரங்களில் நமக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு முடிவு எடுக்க முடியும். அதற்கேற்ற உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தன்னம்பிக்கை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி தொழில் உத்தியோகம்
ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதை மாதிரியான ஒரு பெஸ்ட் பீரியட் வாழ்க்கையில் வர்றது சிரமம். பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள்லாம் எதுவும் எடுக்கிறதா இப்போ எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் உத்தியோகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். பெண்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசியை எந்த கிரகமும் பார்க்கல, ராசியில எந்த கிரகமும் இல்லை. ஆனால் ராசிநாதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருக்கார். ராசிநாதனுடைய ஸ்தான பலம் மற்றும் பார்வை பலம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சஞ்சலங்கள் அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். பொதுவாக இந்த காலகட்டம் தொழில் ஸ்தானத்தை பாருங்க, 5 கிரகங்கள் பார்க்கலாம். அது மாதிரி கோச்சார சந்திரனும் தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுற இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நமக்கு விளையும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். பொதுவாக இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் சக ஊழியருடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாக போகுதுங்க. அதாவது கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகும். மேற்படிப்பு இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசியை குரு பகவான் பார்த்துடுறார். ராசியில் எந்த கிரகமும் இல்லை. திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் முக்கியமாக இந்த 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக, அழகாக, அற்புதமாக நமக்கு நடக்கும். பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு. குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேர்வதற்கான ஒரு நல்ல நேரம் நமக்கு கனிந்திருக்கிறது. பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புதுமையான எண்ணங்கள் நமக்கு மேலோங்கும். பொதுவாக இந்த காலகட்டம் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக தைரியமாக, தன்னம்பிக்கையாக நீங்கள் முடிவெடுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பல வழிகளிலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். பெண்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும், பலம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள்.
மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசியில செவ்வாய் சுக்கிரனுடைய ஒரு இருப்பு, ராசியை சந்திரன் பார்க்கிறார். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நீண்ட நாட்களா ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருப்பீங்க, அது நமக்கு இப்போ நடக்கும். நிறைய பேர் இன்னும் அந்த 7.5 சனி பயத்திலே இன்னும் வெளியிலேயே வரல. பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா தன்னம்பிக்கையா பீடு நடை போடுங்கள். எல்லாமே மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அனுகூலத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை நமக்கு வழங்கும்னு நாம நம்பலாம். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமா நடக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப அனுகூலமா இருக்கு. தொழில் சார்ந்து புதிய முயற்சிகள் மேற்கொள்ளுங்க, எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அது மாதிரி நம்ம தொழில் விரிவாக்கம் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். உத்தியோகத்தினருக்கு புதிய விஷயங்கள், புதிய உத்தியோகம் சம்பந்தமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். மனசுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே பயம். நிறைய பேர் பயம். நீங்க கும்ப ராசியாகவோ அல்லது கும்ப லக்னமாகவோ இருந்தீங்கன்னா தயவு செய்து பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம வெறுமனே சனியை வச்சு மட்டும் எப்போதும் பலன்கள் சொல்லக்கூடாது. ராசியில சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், சனி இருக்கார். ராசியை சந்திர பகவான் பார்க்க போறார். இந்த காலகட்டத்தில் புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். எந்த விஷயத்தை எப்படி செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு தெரிய வரும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். தொழில் சம்பந்தமா, உத்தியோகம் சம்பந்தமா கொஞ்சம் அலைச்சல் உண்டாகலாம், அல்லது அது உடனே நடக்க முடியாதபடி போகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது நமக்கு நன்மையை கொடுக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் நமக்கு வரப்போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். பொதுவாக இந்த காலகட்டத்திற்கு பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துனோம்னா, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். ரொம்ப அற்புதமா இருக்கு. ராசியில ராகு இருக்கார். 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் குடும்பத்தில் விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் தைரியமாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு நடக்கும், கிடைக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மேற்படிப்பு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.